ஹாய், ஐ எம் சுவாமிநாதன், ஃபிசியோதெரபிஸ்ட். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டயபெட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு காரோ பைக்கோ ஓடணும் அப்படின்னா அதுக்கு ஃபியூவல் தேவை. பெட்ரோலோ டீசலோ நம்ம அதை ஃபில் பண்ணிவிட்டு அதில் ட்ராவல் பண்ண முடியுது. அது எப்படி நம்ம எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அதை மூவ் பண்ண வைக்கிறோமோ அதுமாரி நம்ம பாடிக்கு ஃபியூவலாக தான் நம்ம குளுக்கோஸை யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஃபுட்டு தானே நமக்கு எனர்ஜி தருது. அதே குளுக்கோஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுமே வயிற்றில் போய் டைஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா குளுக்கோஸாக தான் கன்வெர்ட் ஆகுது. அப்போ சுகர், டயபெட்டிஸ். இப்போ டயபெட்டிஸ் அப்படின்னா என்னன்னு, நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் சுகர் இருக்குது, அதாவது குளுக்கோஸ் இருக்குது அப்படிங்கும் போது தான் அந்த கண்டிஷனை தான் நம்ம டயபெட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மீன்ஸ் நார்மலாக இப்போ ஸ்வீட் எடுத்துக்கிறோன்னா பிளட்டில் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோன்னா சுகர் அதிகமாக இருக்கும். அதை நம்ம டயபெட்டிஸ்ன்னு சொல்ல மாட்டோம். இருந்தாலும் கண்டினியூஸாக ஒரு 1 month ஆஃப் பீரியடு இல்லை HbA1c டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படிங்கும் போது அந்த டெஸ்ட்டில் லாஸ்ட்டு 3 monthsக்கான சேஞ்சஸ் அந்த பிளட்டில் காமிக்கும். அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸை வச்சு நம்ம ஒரு பேஷண்ட்ஸுக்கு டயபெட்டிக்கா இல்லை நான் டயபெட்டிக்கான்னு கண்டுபிடிக்கும். HbA1c டெஸ்ட்டில் பேஷண்ட்ஸ் 5.7%க்கு கீழே இருக்குது அப்படின்னா அவங்க நான் டயபெட்டிக், அவங்களுக்கு சுகர் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அது 5.7லேருந்து 6.4க்குள்ளே இருக்குது அப்படின்னா ப்ரீ டயபெட்டிக்னு சொல்லுவோம். அவங்களுக்கு டயபெட்டிக் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அவங்க அந்த லெவல்லேருந்து டயட் ஃபாலோ பண்ணுறாங்க, லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்கும் போது டயபெட்டிஸ்லேருந்து அவங்க எஸ்கேப் ஆக முடியும். அதே 6.4க்கு மேலே அந்த ரிசல்ட் பர்சன்டேஜ் இருக்குது, HbA1c ரிசல்ட் இருக்குங்கும் போது அந்த பேஷண்ட்டை நம்ம டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியும். இப்போ நம்ம அந்த டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்தாச்சு. அந்த பேஷண்ட் டயபெட்டிஸ், அவங்களுக்கு பிளட்டில் அதிக குளுக்கோஸ் லெவல் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். எதனால் பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ம அப்டமனில் ஒரு ஆர்கன் இருக்குது, அது பேன்க்ரியாஸ். அந்த பேன்க்ரியாஸ் ஆர்கனில் தான் நமக்கு இன்சுலின் செக்ரீட் ஆகும். இன்சுலினோட ரோல் என்ன அப்படின்னா, நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் இருக்க சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறது தான் இன்சுலினோட ஒர்க். இப்போ நம்ம ஏதோ ஸ்வீட் சாப்பிட்றோம் அப்படின்னா பிளட் ஸ்ட்ரீமில் அந்த ஸ்வீட் மிக்ஸ் ஆனோடனே, அந்த சுகர் மிக்ஸ் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேன்க்ரியாஸ்லேருந்து இன்சுலின் செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். இன்சுலின் செக்ரீட் ஆகும்போது என்ன ஆகும்னா, இன்சுலின் சுகர் மாலிகுலோட பைண்ட் ஆகி செல்லுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு என்னென்னா 2 டைப் இருக்குது, டைப் 1 டயபெட்டிஸ், டைப் 2 டயபெட்டிஸ்னு. டைப் 1 டயபெட்டிஸில் என்னென்னா, பேன்க்ரியாஸில் இன்சுலின் எந்த செல்லில் செக்ரீட் ஆகுதோ அந்த செல்லெலாம் நம்ம பாடியில் இருக்க ஆட்டோஇம்யூன் டிசீஸ் காரணமாக டெத் ஆகிடும். ஸோ இன்சுலின் செக்ரீஷன் கம்மியாக இருக்கும். சம் பேஷண்ட்ஸ்க்கு இன்சுலின் செக்ரீஷனே இருக்காது. ஸோ பிளட்டில் இருக்கிற சுகர் மாலிகுல்ஸ் செல்லுக்குள்ளே என்டர் ஆகாது. இதனால் பிளட்டில் சுகர் லெவல் அதிகமாக இருக்கும். டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 2 டயபெட்டிஸில் என்னென்னா, பேன்க்ரியாஸ்லேருந்து இன்சுலின் செக்ரீஷன் இருக்கும், ஆனால் அது ப்ராப்பராக செல் யூட்டிலைஸ் பண்ணாது, செல்லுக்குள்ளே போய் ப்ராப்பராக என்டர் ஆகாது. இதனால் பிளட் ஸ்ட்ரீமில் சுகரோட லெவல் அதிகமாக இருக்கும். இதுலேயே இன்னொரு டைப் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்குது. இது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்க உமனுக்கு இந்த இன்சுலின் பாடியில் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு என்னென்னா டைப் 2 டயபெட்டிஸ் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு இன்சுலின் செக்ரீஷன் இருக்கும், பட் அது செல்ல ப்ராப்பராக அப்சார்ப்ஷன் இருக்காது. டெலிவரிக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த டயபெட்டிஸுங்கிறது அவங்களுக்கு இருக்காது. ஆனால் சம் பேஷண்ட்ஸுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் டெவலப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம். டயபெட்டிஸை நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டால் என்னென்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம விஷனில் சேஞ்சஸ் இருக்கும். விஷன் கம்மி ஆகும். அதிக சுகர் இருக்கிறதுனால நம்ம ஐயில் இருக்கிற ரெட்டினாவை அது டேமேஜ் பண்ணும். ஸோ நம்ம பிளரி விஷன் இல்லை விஷன் லாஸ் கூட ஏற்பட சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது என்னென்னா, ஹார்ட் வேல்வ்ஸ் இது டேமேஜ் பண்ண சான்சஸ் ரொம்ப அதிகம். பிளட்டில் சுகர் இருக்கும்போது பிளட்டோட திக்னஸ் அதிகமாக இருக்கும். அதனால் பிளட் ஃப்ளோ ஆகிறதுல சிரமம் இருக்கும். பிளட் ஃப்ளோ ஆகும்போது ப்ரெஷர் அதிகமாக ஆக சான்சஸ் இருக்குது. ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால பிளட் வெசல்ஸோட லைனிங் டேமேஜ் ஆக சான்சஸ். மூணாவது என்னென்னா, கிட்னி டேமேஜ் ஆகிறது. டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் இல்லாத பேஷண்ட்ஸ்க்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிறது மோஸ்ட்டாக எல்லாருமே பார்ப்போம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். நாலாவது நர்வஸ் சிஸ்டம் டேமேஜ். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே சிம்டம்ஸ், கையில் நம்னஸ் ஆகிறது, பாதத்தில் எரிச்சல் இருக்கிறது, குத்துற மாதிரி இருக்கிறது. இதெல்லாம் எதனால் ஏற்படுதுன்னா நர்வஸ் டேமேஜ், நர்வ் எண்டிங் டேமேஜ். இது பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவோம். நர்வோட எண்டிங்கில் சின்ன சின்னதாக டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அதனால் நர்வ் அப்நார்மல் சென்சேஷனை பிரெயினுக்கு கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகும். அதில் ஒன்று தான் ஹீட்டாக இருக்கிறது, இல்லை குத்துற மாதிரி இருக்கிறது, பின்ஸ் அண்ட் நெயில்ஸ் இதெல்லாம் சொல்கிறது. அதனால தான் லாஸ்ட்டாக என்னன்னா ஏதோ இந்த நர்வஸ் டேமேஜ் காரணமாக ஏதோ ஒரு வூண்ட் ஏற்படுது அப்படின்னா ப்ராப்பராக பிரெயினுக்கு
சிக்னல் போகாது அண்ட் பிளட் ஃப்ளோவுமே அந்த இடத்துல வந்து ஸ்லோவாக இருக்கும். அதனால் அந்த wound ஹீல் ஆகிறது வந்து ரொம்ப டிலேவாக இருக்கும். இதனால தான் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் வந்து wound ஹீல் ஆகிறதுக்கு டிலே ஆகுது. மெடிக்கல் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.